இப்போ நீங்க ஒரு கோயில் போறீங்க, புத்துல பால் ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்துல பால் ஊத்தும்போது, எல்லாருமே வந்து புத்துள்ள ஊத்தலாமா? இல்ல வெளியில வந்து ஒரு ஏதாவது இந்த கொட்டாங்குச்சில வைக்கலாமா? இல்ல பவுல்ல வைக்கலாமா? அந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு புத்துக்கு போறீங்க, பால் ஊத்தணும்னு நெனச்சீங்கன்னா, அதாவது ஒரு பவுல் எடுத்து அதில பால் ஊத்தி வைக்கலாம். ஆனா, அது வெளியில இருக்கிற ஜீவராசிகள் தான் குடிச்சிட்டு போகும். நீங்க உள்ள ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நாகத்து மேல படும். உள்ள இருக்கிற இந்த எறும்புகள், அது இதுன்னு எல்லாமே அத சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பாம்பு தான் புத்த கட்டுதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கரையான் தான் புத்து கட்டும். அதில வந்து அடங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு. அதாவது நீரோட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த கரையான் வந்து புத்து கட்டும். அதனால தான் விவசாயிகள் வந்து புத்து கட்டின இடத்து பக்கத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீர்வளம் அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சு, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மக்களுக்கும் வந்து ஒரு நண்பனா பார்த்தீங்கன்னா, இந்த நாகம் இருந்துட்டு இருக்கு. விவசாயத்த பாதுகாக்கிறதே பார்த்தீங்கன்னா, நாகங்கள் தான். அதுக்காக ஒரு விழாவே கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாகங்களுடைய பெருமையை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது எல்லா விதத்துலேயும் நாகங்கள் தொடர்பு கொண்டு தான் இருக்கு. இப்போ நாகத்தம்மன் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காகவே, அதாவது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டே உருவெடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்யணும். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்து அன்னைக்கு இந்த நாகத்தம்மன் மேலே வைக்கிற அந்த புத்து மேலே வந்து ஒரு பாலை வச்சுட்டு இல்லை ஒரு எலுமிச்சப்பழம் வச்சுட்டு குடிச்சாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சப்பழத்தை புத்து மேலே வச்சு அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகள் துராத்மாக்கள் எது இருந்தாலுமே வெளியில் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சு தெய்வமாக நினச்சி வழிபட்டாங்கன்னா அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே அவங்கள பாதுகாக்கும். அது மாதிரி நாகாத்தம்மனை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி சக்தி படைச்சவங்க உலக மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாக வடிவம் எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது உங்களுக்கு வேதங்கள் வந்து 4ன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அதில் வந்து ரிக் வேதத்துலேயும் சாம வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாகங்களை பற்றின குறிப்புகள் இல்லை. ஆனால் எஜுர் வேதத்துலேயும் அதர்வன வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாகங்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. எஜுர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாகங்களை வந்து தெய்வ நிலையோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அதர்வன வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயும் பரகாய சித்தாந்தம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க உடம்புல இருந்து நாகத்து உடம்புள்ள அவங்க போயிட்டு, அதாவது அவங்க இந்த தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புத்து உள்ள நாக வடிவம் எடுத்து உள்ளே போயிட்டு தியானம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாகங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பாம்பு அடிச்சிட்டா பாம்பு பழி வாங்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அது பழி வாங்கிறதுக்காக அது அவங்கள துரத்தலை. அதாவது தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும்ன்றது மக்களுக்கு தெரியணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படி